குடியாத்தம் குமரன் சார், எதிர்பார்க்கப்பட்ட முடிவுகள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுதான் எதிர்பார்த்தீங்க, இந்த ரிசல்ட் தான் வந்திருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுதா? ஏன்னா ஒரு நினைத்து பார்க்க முடியாத சரிவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திச்சிருக்கு. இவ்வளவு பின்னடைவே அந்த பார்ட்டி சந்திக்கும்னு நினைச்சீங்களா நீங்க? சார், இது எதிர்பார்த்த ரிசல்ட் தான். இது எதிர்பார்த்த ரிசல்ட் தான். இது ஏடிஎம்கேவினுடைய சரிவு, ஏடிஎம்கேனுடைய சரிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர் ரொம்ப வீக்னஸ். அதாவது என்னன்னு கேட்டா, நம்ம தான் நமக்கு வாக்கு வங்கி இருக்குது, நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அந்த கட்சியை காலி பண்ணிட்டார். ஓகே, ஆமா, கஷ்டப்பட்டு ஜெயலலிதா அந்த கட்சியை வளர்த்தாங்க. தொடர்ந்து 2 முறை ஆட்சி கூட வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி கிட்ட கட்சி போன உடனே ஒரு சர்வாதிகாரமா நடந்துக்கினார். யாருமே கிட்ட சேர்க்க மாட்டேன், நான் மட்டும் தான் லீடரா இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோட தான் எடப்பாடி பழனிசாமி அரசியல் பண்ணாரு. ஏடிஎம்கே இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி முடிச்சுட்டார். அவங்களுடைய இலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க இலக்கு, ஏடிஎம்கே இலக்கு என்னன்னு கேட்டா, எங்களுக்கு இந்த தேர்தல் எல்லாம் முக்கியம் இல்ல, எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு வர இருக்கிற சட்டமன்ற தேர்தல் தான் எங்களுக்கு முக்கியன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அப்படிதான் அரசியல் பண்ணாரு. ஆனா இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, வர இருக்கிற அசம்பிளிக்கு இது செமி ஃபைனல்ஸ். செமி ஃபைனல்ஸ் போகாம யாரும் ஃபைனல்ஸுக்கு போக முடியாது. அவர் இங்க கீழே விழுந்துட்டார். ஓகே, இப்போ இந்த தேர்தல், இந்த தேர்தலுடைய முடிவு என்ன எதை காட்டுதுன்னு கேட்டா, தமிழ்நாட்டுல இந்தியாவில் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு சிம்ம சொப்பனமான தலைவர் எங்களுடைய முதலமைச்சர், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் என்பதை இந்த தேர்தல் முடிவு காட்டுகிறது. மக்கள் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சிக்கு பின்னால் இருக்கிறார்கள், தலைவர் தளபதிக்கு பின்னால் இருக்கிறார்கள். தலைவர் தளபதி அவர்கள் மக்களுக்கு செய்திருக்கிற சாதனை, பெண்களுக்காக நடத்துகிற ஆட்சி ஃபுல்லா போய் மக்கள் கிட்ட சேர்ந்துருச்சு. அவங்க என்ன நீங்க பாத்தீங்கன்னா, ஆப்டர் எலெக்ஷன் தேர்தல் கணிப்பு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சொன்னாங்க, இது போயிடும், அது போயிடும், இத போயிடும், வேலூர் 2% தான், அது போயிடும், இது போயிடும். ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய அளவுல, அதாவது நடந்து முடிந்த, அதை இப்ப நாங்க ஆட்சிக்கு வந்தோம்ல எம்எல்ஏ எலெக்ஷன், அதை விட நல்ல ரிசல்ட் இந்த எம்பி எலெக்ஷன்ல வருது. அதை விட நல்ல ரிசல்ட் எம்பி எலெக்ஷன் வருதுன்னு கேட்டா, தளபதியினுடைய சாதனை அடுத்து என்னன்னு கேட்டா, பிஜேபியில அண்ணாமலைக்கு இருந்த வாய் கொழுப்பு, அவர் பேசின பேச்சு, சிஎம் பத்தி பேசுறது, ஆட்சியை பத்தி பேசுறது, நாங்க தான் வருவோம், நாங்க அத்தை பண்ணிடுவோம். பிரதமர் குடியாத்த குமரன் பேச்சாளர் மாதிரி தமிழ்நாடு சுத்தி சுத்தி வந்தார். கோயம்புத்தூர்ல வராத தலைவர்களே இல்ல பிஜேபியில. சரி, அவங்க கடவுள் ஸ்ரீராமச்சந்திரன் தான் கூட்டு வரல. சரி, இது என்ன வேடிக்கைன்னு பாருங்க, அயோத்தியாலே பிஜேபி பின்னடிவுங்க. இந்த ராமர் கோயிலை கட்டி தான் அரசியல் பண்ணாங்க பிஜேபி. ஆனா இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அயோத்தியாவிலே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பின்னடிவு. இப்போ நான் சத்தியம் டிவில ரிசல்ட் பார்க்கும்போது டோட்டலா பிஜேபி கூட்டணி 291, காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணி 231 போடுது. ஆனா நம்ம ஃபைனல் ரிசல்ட் எப்பன்னு பார்த்தா ஒரு 2 o'clock தான் தெரியும். எனவே தலைவர் தளபதி அவர்கள் அங்கம் வைத்திருக்கிற இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்னோட நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆனா தமிழ்நாட்டிலே நல்ல ஒரு முடிவை மக்கள் தந்திருக்கிறார். இது ஒரு நல்ல முடிவு தமிழ்நாட்டுல.